சொல்லுவாங்க. இப்ப எல்லாமே சொன்னாங்க. சரியே கிரியே யோகம் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சரியில சரியை, சரியில கிரியை, சரியில யோகம், சரியில ஞானம். கிரியை எடுத்தீங்கன்னா கிரியில சரியை, கிரியில கிரியில கிரியை, கிரியில யோகம், கிரியில ஞானம். அதே போல யோகம் வந்து யோகம்ல சரியை, யோகம்ல கிரியை, யோகம்ல யோகம், யோகம்ல ஞானம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஞானம் வந்து ஞானம்ல சரியை, ஞானம்ல கிரியை, ஞானம்ல யோகம், ஞானம்ல ஞானம், அதாவது பர ஞானம். சுருக்கமா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இறைவனை வந்து புத்தக அறிவால் உணர்வது ஒன்று, ஐம்பொறிகளால் உணர்வது ஒன்று, பர ஞானத்தால் பர அறிவால் தன்னைத்தானே உணர்வது ஒன்று. உணர்ந்து உணர்ந்து அபர ஞானத்தால் உணர்ந்து பர ஞானத்தாலும் உணர்ந்து இந்த இறைவனை வந்து நம்ம உணர்ந்துட்டோம். இறைவன் வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டோம்.